வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண உணவுப் பொருள் அப்படின்னா அது பச்சை பயிர் தான். இதை பாசிப்பருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பாசிப்பயறு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பாசிப்பயரில் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி பலருக்குமே தெரியாது. தினம் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு சாப்பிட்றதுனால உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, தோல் மற்றும் தலைமுடியை அழகாக மாற்றுறதுக்கு, இப்படின்னு பல நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த பாசிப்பயறு. இன்னைக்கு வீடியோவில் பாசிப்பயறு தரக்கூடிய முக்கியமான மருத்துவ நன்மைகள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிடணும், எப்படி சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், எவ்வளவு ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் நம்ம முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிகமாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனையாகும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இந்த பாசி பயிர் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்ன, உடலுக்கு அதிக புரதச்சத்து கொடுக்கறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. பச்சை பயிறு அப்படின்னு சொன்ன உடனே சைவ உணவுகளில் சிறந்த ஒரு புரத ஆதாரங்களில் ஒன்றாக இந்த உணவு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே புரதம் நிறைந்த ஒரு உணவு, அதாவது சைவ உணவுனா அப்படின்னா அது பச்சை பயிர் தான். 100 கிராம் பச்சை பயிரில் சுமார் 24 கிராம் புரதம் அதிகமாகவே இருக்குது. இதனால தசைகள் பலப்படுத்தப்படும், உடலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இது மேம்படும், வயதானவர்களுக்கு உடல் பலம் கிடைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு உணவு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பயிர் பயன்படுது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சை பயிரை உணவில் எடுத்துக்கிட்டாவே போதும். அவங்களுடைய டயட்டில் பச்சை பயிரை கொண்டு வந்துட்டாங்களாவே உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பச்சை பயிரில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது, குறைந்த கொழுப்புகள் கொண்டது, நீண்ட நேரம் பசியை எடுக்காது. ஸோ நீண்ட நேரம் பசி எடுக்கலன்னா நம்ம எந்த ஒரு உணவையும் நம்ம சாப்பிட மாட்டோம். தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் எல்லாமே குறைஞ்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது பாசிப்பயிறு. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் மற்ற அரிசி சார்ந்த உணவுகள் சாப்பிட்டா சர்க்கரை அளவு கூடிடும். ஆனால் இந்த பச்சை பயிர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவானது தான். அதனால இந்த பச்சை பயிரை அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது ரத்தத்தில் சர்க்கரை திடீரென உயர்றதை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. நார்ச்சத்து காரணமாக அவங்க சாப்பிட்ட உணவுகள் குளுக்கோஸை மெதுவாக உடலால் உறிஞ்சப்படுறதுக்கும் இது பயன்படுது. இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பச்சை பயிர் பயன்படுதுங்க. பச்சை பயிரில் பொட்டாசியம், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ இதயத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதயத்திற்கு தேவையான சத்து பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதயம் பாதுகாக்கப்படும். இரத்த நாளங்களை சீராக வச்சுக்கிறதுக்கு, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு, இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. ஸோ மொத்தமாக இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் அது நல்லா செயல்படுறதுக்கும் பாசிப்பயிர் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது குடலுடைய இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், நல்ல குடல் பாக்டீரியாக்களை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஸோ குடல் ஆரோக்கியம்ங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. பாசிப்பயிரில்
ஜிங்க், அயன், காப்பர் போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. இது எல்லாமே சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுனால வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையாக எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கிது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, இரத்த சோகையை தடுக்கும் தன்மை கொண்டது பாசிப்பயிறு. ஏன்னா பாசிப்பயிரில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு பயன்படுது. பெண்கள் மற்றும் இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள் இவங்க எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், ரத்த குறைபாடு இருக்கும், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா இது எல்லாமே பெண்களுக்கு வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அது கூடவே விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா முழுமையாக அந்த இரும்பு சத்து உடலால் உறிஞ்சுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ பாசிப்பயிர் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம், சிறிதளவு கொய்யாப்பழம் சாப்பிடலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கிடலாம், இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது முழுமையான இரும்பு சத்து உடலுக்கு போக ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, தோல் அழகை ஆதரிக்கிறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. பாசிப்பயிரில் விட்டமின் பி, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே இருக்குது. இது தோலை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால முகங்களில் வரக்கூடிய முகச்சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதாவது வயதானவர்களுக்கு வயதான தோற்றம் ஏற்படும்ல, அதெல்லாம் தாமதப்படுத்துறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. நீங்கள் வெளிப்பூச்சாக முகங்களுக்கு பாசிப்பயிரை அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிடம் கழித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணினால கழுவலாம். பாசிப்பயிறு அடுத்து மஞ்சள் தூள், அதாவது கஸ்தூரி மஞ்சள்னு சொல்கிறோம்ல, அது கொஞ்சம் தயிர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் முகத்திற்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாவே முகம் நல்ல ஒரு பொலிவுடன் இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம உணவுகளை நம்ம இன்டேக்காக எடுக்கும் போதும் நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முகச்சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு பாசிப்பயிறு உதவியாக இருக்குதுங்க. பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய புரதம், இரும்புச்சத்து, துத்தநாகம் அதாவது ஜிங்க் இது முடி வேர்களை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் முடியை அடர்த்தியாக வளர்றதுக்கும் புதிய முடி வளர்றதுக்கும் பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ பாசிப்பயிரை நம்ம ஹேர் பேக்காக அப்ளை பண்ணலாம். பாசிப்பயிர், தயிர் இதெல்லாமே கலந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம தண்ணியில் கழுவிடலாம். இப்படி பண்ணும்போதும் முடி நல்லா சைனிங்காக இருக்கும், முடி கொட்டுதல் பிரச்சனையும் நீக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. பாசிப்பயிரில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உணவில் பாசிப்பயிரை சேர்த்துக்கொள்வது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாசிப்பயிரை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று, நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம்னா புரதம் அதிகமாக கிடைக்கும், ஈஸியாகவும் செரிமானமும் ஆயிரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உடலால் எளிமையாக உறிஞ்ச முடியும். ஸோ நம்ம காலை உணவாக முளைக்கட்டிய பாசிப்பயிரை சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஆனால் நீங்கள் சுத்தமாக நீங்கள் தயாரித்து சாப்பிடணும், அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். இல்லை என்னால் முளைக்கட்டலாம் முடியாது அப்படின்னா நீங்கள் வேக வைத்த பாசிப்பயிரை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா இரவில் ஊற வச்சு காலையில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வேக வச்சு நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் எண்ணெயோ உப்போ காரமோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒன்லி நீங்கள் வேக வச்சு மட்டும் நீங்கள் அப்படியே பாசிப்பயிரை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு போய் சேரும். இல்லைன்னா நம்ம பாசிப்பயிரில் தோசை, அது பாசிப்பயிறு தோசைன்னு சொல்லுவோம், அதையுமே நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லைனா அரிசி மாவு இருக்குல்ல, அந்த அரிசி மாவில் பாசிப்பயிரை ஊற வச்சு அரைச்சி அதில் கலந்து அதுலேயும் நம்ம தோசையாக ஊற்றிக்கிடலாம். இல்லை தனியாக நீங்கள் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். அடுத்து சூப்பு வடிவில் எடுத்துக்கிடலாம், கஞ்சி வடிவிலையும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக எண்ணெய் ஊற்றாதீங்க, எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடாதீங்க. வெறுமனமே ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது.
ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவுனா, பெரியவர்கள் 1 கப் அளவு எடுத்துக்கிடலாம்ங்க. அது 50 முதல் 75 கிராம் அளவு மட்டும் எடுத்துக்கிறணும். சிறியவர்கள் அப்பன்னா அது 1/2 கப்பு தான் எடுத்துக்கிறணும். ரொம்பவே குறைவா எடுத்துக்கிறங்க. வாரத்துக்கு 3லிருந்து 5 நாட்கள் வந்து பாசிப்பயிர நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்க உடலுக்கு அற்புதமான நன்மைகள் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் பாசிப்பயிர சாப்பிடக்கூடாது அப்பன்னா, சிறுநீரக நோயாளிகள் வந்து பொட்டாசியம் கட்டுப்பாடும், புரத கட்டுப்பாடும் தேவை. அவங்க வந்து பாசிப்பயிர தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மத்தபடி எல்லாருமே பாசிப்பயிர எடுத்துக்கலாம். எந்த நேரத்தில சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதிகமான பலன் கிடைக்கும்னா, காலை நேரத்தில காலை உணவாக எடுத்துக்கலாம். இல்ல மதிய உணவு கூட எடுத்துக்கலாம். இல்ல மாலை நேரத்தில நம்ம ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம். ஆனா இரவு நேரத்தில மட்டும் நம்ம சாப்பிடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்பதான் நல்ல ஒரு செரிமானம் வந்து கிடைக்கும். நண்பர்களே, பாசிப்பயிறுங்கிறது ரொம்பவுமே அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு உணவு. இனிமே உங்க உணவுல இத எடுத்துக்கிறங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.